Hi friends, வணக்கம். மற்றொரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான சிக்கன் சில்லி பெப்பர் ஃப்ரை. மசாலா நிறையா போட்டு சமைச்ச சிக்கன் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேன் இல்லை ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 6 இல்லை 7 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை நல்லா வதக்கிட்டு பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். நான் 5 6 காஞ்ச மிளகாயை 2ஆக உடச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறனால அளவாக காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதையும் ஒரு 1 or 2 minutes வதக்கிட்டு நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கனால நான் தனியாக இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் மஞ்சள் போடலை அப்படின்னா நீங்கள் தனியாக இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம 10 to 15 minutes வேக வைக்க போகிறோம். சிக்கன் வேகிறப்ப தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்துடும். ஸோ 10 minutes ஆயிடுச்சு. சிக்கன் முக்கால்வாசி வெந்துடுச்சு. ஆனால் தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போது நான் இன்னும் ஒரு 5 minutes சிக்கனை வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஸோ இப்போ இனிமேல் மூடி போடாமல் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த சிக்கன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே சுண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி போய் நம்ம சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகுது. இப்போது இந்த டைமில் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுட்டு 2 to 3 minutes அதை வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் சில்லி பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி லெமன் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறையா மசாலா போட்டு செஞ்ச நான்வெஜ் சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.